ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஃபைனலாக ஊஞ்சல் சீன் வந்துச்சு. கான்வர்சேஷன், ஸ்டோரி எது எப்படியா இருந்தால் என்ன, நமக்கு தேவையான அந்த ஊஞ்சல் சீன் அதுலேயும் ரொம்ப கியூட் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ அவங்க காத்தாடி பற்றி பேசினது, பந்தை பற்றி பேசினது, அது எல்லாமே லாஸ்ட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது வந்து வீக்கா ஃபேக்டராக இருந்துச்சு இல்லையா. அந்த மியூசிக்கோடு வந்துச்சுனாலே அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ், அந்த எபிசோட் பார்த்த ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடச்சிருது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து காவேரி ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வர ஹெசிடேட் பண்ணுறாங்க. ஸோ விஜய் வா, நான் தான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன மாரி சொல்லிடலான்னு ஆகலை, டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் வார்த்தைகள் விட்டுருவாங்க இல்லையா, என்ன மாரி குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்க, இந்த மாரி தான் வாழணுமா அப்படி இப்படின்னு. ஸோ அந்த கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு காவேரி ஹர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் வந்து விஜய் அழகாக டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், விட்டுடுங்க, இதை வச்சு யாரும் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நிவா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேலே வந்து காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அவங்களை கன்சோல் பண்ணுறாங்க. போயிட்டு அவங்க போகும்போது நான் நினச்சேன் ஊஞ்சல் சீன் வராது போல அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அவங்க திரும்ப வந்து அழகாக உட்காந்து அவங்கக்கிட்ட வந்து பேசினாங்க. எங்கள் அம்மாவை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்ட்டு. அப்போ விஜய் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். திரும்பி அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட், ஒரு எட்ஜுக்கு போயிடுவோம். அந்த எட்ஜிலிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்போம் பார்த்தீங்களா. இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது, சரி விடு அப்படின்ட்டு. அந்த ஒரு மொமெண்ட் வரைக்கும் நம்மள அறியாமல் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நம்மளே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட எக்ஸ் வெண்ணிலாவை பற்றின டிஸ்கஷன். ஏன்னா ஒரு பொண்ணுனால இன்னொருத்தங்க லைஃப்குள்ளே எட்டி பார்க்குறாங்க அப்படின்னா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது இல்லையா. அதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. என்னால் அதையவே தாங்கிக்க முடியல, எங்கள் அம்மா எப்படி தான் தாங்கிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாரி கேட்டாங்க. அப்புறம் ஏன்டி என்னை விட்டுட்டு போக பார்த்தேன்னு கேட்டோன்னே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க பாருங்க. காத்தாடியை கொஞ்சம் லூஸாக விட்டு அப்படின்ட்டு. அதுக்கு விஜய், அவர் ரேடியோ போயிருந்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் செவத்தில் அடித்த பந்து மாரி என்ன அடித்தாலும் நீங்கள் என்கிட்ட திரும்பி வருவீங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ பசங்க தான் வில்லைங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ தான், என் பொண்டாட்டி தான் வில்லி, அந்த தன்மையை யோசிப்பேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து சாரதாமாவை காமிச்சாங்க. ஆக்சுவலி இவங்க மேலே எனக்கு நிறைய கோவம் இருந்துச்சு விஜயை ட்ரீட் பண்ணதில். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவங்க மேலே ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையே போயின்னு ஒரு பொண்ணுக்கு தெரியும் போது அதை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போகாமல் அவர் அங்கே கஷ்டப்படுறாருன்னு நினச்சி நான் இருந்தேன். ஆனால் அவர் அங்கே சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க, நம்ம ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம எடுக்கிற மிகப்பெரிய தவறான செயலே அதுதான். ஸோ ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னு அது ப்ராசஸ் பண்ண டைம் எடுக்கும். ஆனால் அதை நம்மளால கடந்து வந்துட முடியும். ஸோ எல்லாம் பாசிட்டிவாக இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.